ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்திய வீரர்கள் எவரும் மரணிக்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் பொய் கூறியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டுக்காக உயிர் நீத்த 6 வீரர்களின் தியாகத்தை மறைத்து அவர்களுக்குரிய கௌரவத்தை மறுப்பதன் மூலம் ஒட்டுமொத்த ராணுவத்தையே அமைச்சர் அவமதித்துள்ளார் என்றும் காங்கிரஸ் சாடியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் உயிர் தியாகம் செய்த 6 பேரின் பெயர்கள் போர் வீரர்கள் நினைவிடத்தில் தற்போது பொறிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் ராணுவ வீரர்கள் பிரிவின் தலைவர் கர்னல் ரோஹித் சௌத்ரி இக்குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இதற்காக ராஜ்நாத் சிங் பதவியிலிருந்து நீக்கப்படுவதுடன் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கர்னல் ரோஹித் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அமைச்சரின் உரையில் ஒரு பகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து காங்கிரஸ் பொய் பரப்புரை செய்வதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது.